டெல்லியில் தனியார் பயிற்சி மையத்தில் 3 மாணவர்கள் தண்ணீரில் மூழ்கி பலியானதற்கு நீதி கேட்டு 3வது நாளாக இரவிலும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு டெல்லியில் பழைய ராஜேந்திர நகரில் உள்ள தனியார் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தின் கீழ்த்தளத்தில் விதிகளுக்கு மாறாக நூலகம் செயல்பட்டு வந்துள்ளது. கடந்த சனிக்கிழமை பெய்த பலத்த மழையால் பயிற்சி மையத்தின் கீழ்த்தளத்தில் வெள்ளம் புகுந்தது. இதில் தண்ணீரில் மூழ்கி ஸ்ரேயா யாதவ், தன்யா சோனி, நவீன் தால்வின் ஆகிய 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பயிற்சி மையத்தின் உரிமையாளர், ஒருங்கிணைப்பாளர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டு டெல்லியில் பயிற்சி மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் நேற்று இரவும் பயிற்சி மையம் முன் போராட்டம் நடத்தினர். आप लोगों के कहने पर இதனிடையே பயிற்சி மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்தது தொடர்பாக விசாரிக்க ஒன்றிய உள்துறை அமைச்சகம் விசாரணை குழு ஒன்றை அமைத்துள்ளது. 3 பேர் உயிரிழக்க என்ன காரணம், இதற்கு யார் பொறுப்பு என்பதை விசாரிக்கும் இந்த குழு எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்து ஏற்படாமல் தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து பரிந்துரை செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.